மதிய உணவு சாப்பிட்றதுல அது புலால் கறியோ, இப்போ நம்ம மதிய உணவு நிறைய பனிக்காக ஓடுறோம், சாலட் எடுத்துக்க போறீங்களா, நல்லதான் எடுத்துக்கங்க. ஒரு நாள் வந்து அரிசி உணவு எடுத்துக்கோங்க, ஒரு நாள் சாலட் வச்சுக்கோங்க. அந்த அந்த மதிய உணவுல நான் நிறைய சில தாய்மார்கள் சந்திக்கிறவங்க என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சார் பிள்ளை எப்போ பார்த்தாலும் ப்ரோட்டீன் தான் சார், நீங்கள் சொல்லதான் சாப்பிட்றான், அவன் சோறே சாப்பிட்றது இல்லை, சாம்பாரை பார்த்தா அவனுக்கு எரியுது, ரசம் கிட்டே வரக்கூடாதுங்கிறான், ஆனால் வந்து இவ்வளோ டப்பாவா ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி இப்படி கையை இப்படி வச்சு வேற காலையில் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அதில் ப்ரோட்டீன் கிடைச்சிரும், மைக்ரோ நியூட்ரியன், ஒரு குட்டி குட்டி கனிமங்கள் நமக்கு நிறைய வேணும். குரோமியம் வேணும், செலினியம் வேணும், சின்னதா ஜிங்க் வேணும். அதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது? அது காய்கறியில இருந்தா வரும், பழங்கள்ல இருந்தா வரும், கீரைகள்ல இருந்தா வரும். அப்போ நிறைய அதை சாப்பிடணும். அது வந்து அதுக்கு பழக்கம் இல்லைன்னா அந்த மைக்ரோ நியூட்ரியன் வரலாங்கும் போது என்ன ஆகும்னா, அந்த பிள்ளைகள் போய் அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் ஆகும். ஒரு சார் ஜிங்க் சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன் சார், மெக்னீசியம் சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன், சப்ளிமெண்ட்டே பொரியல் மாதிரி இருக்கு. 7-8 சப்ளிமெண்ட்டை வாங்கி, சப்ளிமெண்ட் வந்து நல்லா புரிந்து வரணும். நம்ம உடம்பு நேரடியாக எடுக்கும்போது அதை வந்து தேவையான அளவு உட்கிரைக்கும். இப்போ நீங்கள் கீரை சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், கீரையில் ஜிங்க் இருக்கு, எவ்வளவு ஜிங்க் நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கும். 30 மில்லிகிராம் வேணுமா 30 மில்லிகிராம் எடுத்துரும், வேணாம்னா வேணாம். அதுக்கு ஒரு இன்டெலெக்ட் இருக்கு. நம்ம வயிற்றுக்குள்ள உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் நான் படித்ததை விட, என்னுடைய புத்தகங்கள் சொன்னதை விட ஒரு மிகப்பெரிய இன்டெலெக்ட் வந்து பல 100-1000 வருடங்களாக ஒவ்வொரு மரபணுக்குள்ளேயும் இருக்கு நண்பர்களே. அந்த இன்டெலெக்டை நம்ம மதிக்கணும். அந்த இன்டெலெக்டை மதிச்சோம்னா அது அந்த கீரை எவ்வளவு ஜிங்க் வேணும், ஜிங்க் கொஞ்சம் கூடுச்சுன்னா அதுவே கார்சினோஜெனிக்கா மாறிடும். அப்போ எவ்வளவு வேணும், எந்த அளவு வேணுங்கும் போது நேச்சுரலா எடுக்கும்போது தேவையை எடுத்து மீதியை தள்ளிடும். நமக்கு தான் ஒரு மெக்கானிசம் இருக்கு, யூரின் வழியா தள்ளுறது, மோஷன் வழியா தள்ளுறது, வேர்த்து தள்ளுறது, காற்றின் வழியா தள்ளுறது, இப்படி பல விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் நீ சப்ளிமெண்ட் பண்ண அதை போய் நீ குழப்புறேன்னு அர்த்தம். உள்ள இருக்கிற விஷயத்த குழம்புவோம். ஸோ அதனால முடிந்த வரைக்கும் நாம் இயற்கையோடு இணைந்து நம்ம மூதாதையர்கள் சாப்பிட்டாங்க, எது பண்ணாங்க, நவீன அறிவியல் என்ன சொல்லியிருக்கு, மெக்னீஷியம் சாப்பிட சொல்லுவோம், இது இருக்கான்னு பார்த்துக்கலாம், சிங்க் இருக்கா அது தேடணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் சப்ளிமெண்ட்டே எடுப்பேன்னு ஒரு இளைய தலைமுறை போகிறது வேண்டாம் நண்பர்களே. அவர்கள் அது மாதிரி எடுத்தா கூட நம்முடைய உணவுகளை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கொள்வதற்கான ஊக்குவிப்பை நாம் கொடுத்து கொண்டே இருக்கணும். அந்த சாப்பாட்டில் காய்கறி, கீரை, கூட்டு, பொரியல், புலால்னா மீன் எடுத்துக்கிறீங்க, ஒரு மச்சமோ மீனோ அதை இறைச்சியோ எது எடுத்தாலும் அதை நிறைய இருக்கணும். தட்டில் சோறு கொஞ்சமாக இருக்கணும். நான் திரும்ப முதல்ல சொன்னேன், சொற்றேரினா இருக்கக்கூடாது, சோறு குறைவாக இருக்கணும். அந்த குறைவான சோறு வெள்ளையாக இருக்க வேணாம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு ஒரு வெள்ளை வியாதி பல 100 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கு மைண்டுக்குள்ள. எதை எடுத்தாலும் வெள்ளையா இருக்கணும், வெள்ளையா இருக்கவும் போய் சொல்ல மாட்டான். ஆக கெடுதி வந்து இந்த வெள்ளையா இருக்கிற விஷயம்தான். கருப்பு சிறப்பு நண்பர்களே. கருப்பா இருக்கிற விஷயத்தை நம்பலாம். அதுல கருப்புல இருக்கக்கூடிய கருஞ்செம்மை நிறத்துல, கருநீல நிறத்துல, கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பல உணவுப் பொருட்களை ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு.